நம்ம இன்றைக்கி கார சட்னி தான் பார்க்க போகிறோம். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா காயட்டும். அப்புறம் கடுகு போட்டுக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். 3 பல் பூண்டு, அதையும் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். உப்பு ஆட் பண்ணி கொஞ்சம் வதங்க விட்டுக்கலாம். ஓகே, சட்னி ரெடி. இப்போ நம்ம அதை தாளிக்கலாம். ஒரு பேனில் எண்ணெய் எடுத்து கடுகு உளுந்து போட்டு கருவேப்பிலை போட்டு தாளித்து கொட்டிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இட்லி தோசைக்கு சூப்பரான கார சட்னி ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.